ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பாத்திரம் வேணும்னா சொல்லுங்கள், நான் பாத்திரம் வியாபாரம் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுமா சொல்லுங்கள், நான் அனுப்பி விட்றேன், வாங்கிக்கலாம். சும்மா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பொங்கல் கிளீனிங் வேலை தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். பாத்திரம் தான் கழுவி காய போட்டிருந்தேன். 2 நாளாக தான் பாத்திரம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நேற்று கொஞ்சம் பாதி கழுவி போட்டேன், காய வச்சுட்டேன். அதனால் உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டலை. இன்றைக்கி கொஞ்சம் தான் கழுவி காய வச்சுருக்கேன். சரி, அதை தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டலாமே அப்படின்ட்டு தான் ஒரு வீடியோ எடுக்கிறோம். நான் வந்து கிளீனிங் வீடியோ முடிஞ்சால் நான் போடுறேன். வீடியோ போட்டே ஒரு 10-15 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரியாக வீடியோவே நான் போட முடியல. இன்றைக்கி தான் போட்டிருக்கிறேன். நீங்களாம் பொங்கல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எப்படி க்ளீன் பண்ணுறீங்க? எத்தனை பேர் பொங்கல் வேலை முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொங்கல் வேலைங்கிறது ரொம்ப டாஸ்க்காக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வேலையாக தான் இருக்குது. எப்படியா இருந்தாலும் நம்ம வருஷத்தில் ஒரு தடவை அது செஞ்சு தான் ஆகணும். கண்டிப்பாக அது செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆனால் முடியல, சிரமமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. நீங்களாம் எப்படி செய்வீங்கிறது எனக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி எதுவும் ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த பாத்திரத்தில் நம்ம கழுவி காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரை துணி வச்சு நல்லா அப்படி தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் அந்த பாத்திரத்தில் உள்ள புள்ளிலாம் இருக்காது. திரும்ப பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு 1 இயருக்கு இதை அப்படியே தூக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா கூட துருவெல்லாம் பிடிக்காது, ஒரு மாதிரியாக அந்த கருத்து போகாது, இதெல்லாம் எதுவுமே பண்ணாது. அதுக்காக தான் அப்படி தொடச்சி எடுத்து வச்சுருங்க, நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்தமாரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என் பையன் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சு கொடுக்குறான் பாருங்கள். வந்து இந்த பாத்திரத்தையெல்லாம் தொடச்சி கொஞ்சம் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி மேலே அழைச்சிட்டு வந்தா அவன் உட்காந்து செல்லு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுதான் அவனோட வேலை இப்போ இங்கே நடக்குது. பொங்கல் வேலையில் அவனோட பாட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இருக்குது. இப்போ பார்த்துங்க, உங்கள் வீட்லலாம் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஹெல்ப் பண்ணுவான், நல்லா ஹெல்ப் மைண்டு தான் அவனுக்கு. இருந்தாலும் டைம் பாஸ் பண்ணணும் எப்படியாவது இடையில அப்படிங்கிறதுக்காக செல்லு பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்கள் மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க. ஹலோ, எஸ்கியூஸ் மீ. சிரிக்கிறான் பாருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளி சவுண்டு விடுது பாருங்கள். நான் இங்கேருந்து அரிசி வைப்பேன், சாதம் வைப்பேன். அது சாப்பிட்றதுக்காக வருவாங்க கிளி, புறா எல்லாமே உட்காந்து சவுண்டு விட்றாங்க. நான் இங்கே பக்கத்தில் உட்காந்து இருக்கிறதுனால அவங்களால டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லாத்தையும் அள்ளிட்டு கீழே போகிறேன் எடுத்து வச்சுட்டு. இந்த வீடியோ அவ்வளோதான். நான் ஒன்றும் பெருசாக இன்றைக்கி வீடியோ எதுவுமே எடுக்கலை, போடலை. இதுதான் பார்த்துட்டு எப்படி இருக்குங்க சொல்லுங்கள். நீங்களாம் எப்படி பொங்கல் வேலை பார்க்குறீங்கிறதும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, பக்கத்தில் கோவிலில் வந்து சனி பிரதோஷம், இன்றைக்கி பிரதோஷங்கிறதுனால பூஜை நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரி, நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் க்ளீனிங் வீடியோ வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா வீடியோ போட்டுமே ரொம்ப நாளாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளி புறாவுக்காக நான் டெய்லியும் அரிசி வைப்பேன். அரிசி சாப்பிட வருவாங்க. நான் அவங்கள தொந்தரவு பண்ணுறான்னா அதுக்காக அவங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த புறாவை பார்த்துக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட முடியல, தொந்தரவாக இருக்குது. இங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள்.